வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் சாகுபடியில் செலவு மற்றும் வரவு கணக்கு விகிதத்தை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம என்ன நெல் ரகம் நடவு செஞ்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, RNR 15048 சொல்லக்கூடிய இந்த சன்ன நெல் ரகம் நடவு செஞ்சிருந்தோம். பெரும்பாலும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா நல்ல விலை விற்கக்கூடியது. சோ இதுக்கு நம்ம எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்றத பாத்திரலாம். சோ விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரியாக்கருக்கு 30 கிலோ விதை தேவைப்பட்டுச்சுங்க. இதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1200 ரூபாய். நெல் நாற்று விடுதல் நம்ம தார்பாய் விட்டு தான் நடவு செஞ்சோம். சோ தார்பாய்க்கு ஆள், தார்பாய் மற்றும் ஆள் கூலி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1250 ரூபாய் வந்துச்சுங்க. சோ நிலம் உழுதல், அதாவது டிராக்டர் வச்சு 3 சாலை ஓட்டுனதுக்கு ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாய் ஆச்சு. அண்டை வெட்டும் கூலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாய் வாங்கிக்கினாங்க. கை நடவு கூலி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஏக்கருக்கு 20 ஆள் நடவு செய்யறாங்க எங்க பகுதியில். ஸோ 20 ஆளுக்கு 200 ரூபாய் வீதம் கூலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்ய 4000 ரூபாய் ஆகுங்க. உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்டர் மாஸ் தாங்க பயன்படுத்தணும். 2 மூட்டை பயன்படுத்தணும். ஒரு மூட்டையின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1400 ரூபாய். 2 மூட்டை விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2800 ரூபாய் ஆச்சுங்க. மொத்த செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15250 ரூபாய் பாத்தீங்கன்னா முதல் கட்டமா ஆச்சுங்க. சோ இரண்டாவது கட்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப பராமரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செய்த 3ஆம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா களைக்கொல்லி பயன்படுத்தணும். சோ அந்த களைக்கொல்லி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 ரூபாங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா 15ஆவது நாள் பாத்தீங்கன்னா சிறிதளவு பூச்சி இருந்துச்சு, அதுக்கு நம்ம ஸ்ப்ரேவிங் பண்ணோம். அப்போ எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் ஆச்சுங்க. சோ இரண்டாவதா பாத்தீங்கன்னா களை கட்டுப்பாடு, நம்ம களை கொல்லி போட்டும் களைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துருச்சு, அதனால பாத்தீங்கன்னா ஆள் வச்சு களை பிரிச்சும் ஒரு ஏக்கருக்கு 2 முறை களை எடுத்துங்க, அதுக்கு பாத்தீங்கன்னா 2200 ரூபாய் ஆச்சுங்க. உர மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா 50 கிலோ பயன்படுத்தணும். யூமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ பயன்படுத்தணும். வேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ பயன்படுத்தணும். காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 கிலோ பயன்படுத்தணும். இது மொத்தமாவே பாத்தீங்கன்னா 1930 ரூபாய் வந்துச்சுங்க. சோ உரல் மேலாண்மையில 45ஆம் நாள் நம்ம என்ன போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் 1 மூட்டையும் கீர்த்தி CMS சொல்லக்கூடியது 1 மூட்டையும் பயன்படுத்தணுங்க. சோ இதனோட காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1550 ரூபாய் ஆச்சுங்க. பூ பருவத்தில் போடக்கூடிய உரம் மற்றும் மருந்து எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா பூ பருவத்துல நம்ம போட்டோம். சோ யூரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோ பயன்படுத்தணும், அது பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபாங்க. சோ பொட்டாஷ் ஒரு 35 கிலோ பயன்படுத்தணும், அதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1260 ரூபாய். மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல இரண்டாவது பூ மருந்து அடிச்சோம், அதாவது அன்னப்பூச்சி மருந்து சொல்லக்கூடியது அடிச்சோம், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 900 ரூபாய் வந்துச்சுங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா ஒரு ஏக்கருக்கு மகசூல் எவ்வளவு வந்துச்சு, அது எவ்வளவு விலை போச்சுன்றத பார்த்தலாம். சோ ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 27 மூட்டை வந்துச்சுங்க 75 கிலோ பேகுக்கு. சோ 75 கிலோ பேகுக்கு நம்மளுக்கு எவ்வளவு ரேட் கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல 1950 ரூபாய் கிடைச்சிச்சுங்க. சோ 1950 ரூபாய் இன்ட்டு 27 மூட்டை போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 52650 ரூபாய் வந்துச்சுங்க. சோ வைக்கோல் பாத்தீங்கன்னா நம்ம வித்துட்டோம், வித்ததுக்கு ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா 130 ரூபாய் வீதம். சோ மொத்தமாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40 கட்டு வந்துச்சுங்க ஒரு ஏக்கருக்கு. சோ 5850 ரூபாய் கிடைச்சிச்சு. சோ இவ்வளவு கிடைச்சிச்சு. மொத்தமா பாத்தீங்கன்னா நெல் விற்றது 52650 ரூபாயும், வைக்கோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5850 ரூபாயும் மொத்தமா டோட்டல் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 58500 ரூபாய் பாத்தீங்கன்னா மொத்தமா நம்மளுக்கு வருமானமா கிடைச்சிச்சு. சோ இதுல நம்ம செலவு கழிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நிக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சோ இதர செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் அறுவடை இயந்திரம் செய்வதற்கு 1 மணி நேரத்துக்கு 1800 ரூபாங்க, நம்மளுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு 3600 ரூபாய். நெல் மூட்டை பிடிப்பதற்கு, அதாவது நெல் மூட்டை பிடிச்சி கமிட்டிக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வீதம், 27 மூட்டைக்கு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1080 ரூபாய் ஆச்சுங்க. இந்த நெல் மூட்டையில ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு எடுத்து செல்வதற்கான டிராக்டர் வாடகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆச்சுங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5680 ரூபாய் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய செலவு இருக்கு. சோ அங்க எடை போடுற கூலி, அது மட்டும் இல்லாம மூட்டை பிடிச்சவங்களுக்கு சாப்பாடு செலவு, இந்த மாதிரி நிறையவே இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலை. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப அதிகமாக போகும்.
நெல் முழுமையான செலவு மற்றும் வரவை பத்தி பார்த்துடலாம். செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பராமரிப்புல பாத்தீங்கன்னா 15,250 ரூபா ஆச்சுங்க. இரண்டாவது பராமரிப்புல பாத்தீங்கன்னா 9,840 ரூபா ஆச்சுங்க. சோ அறுவடையின் போது 5,640 ரூபா ஆச்சுங்க. மொத்தமாவே செலவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,730 ரூபா ஆச்சுங்க ஒரு ஏக்கருக்கு. வரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் விற்ற பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 52,650 ரூபாயும், வைக்கோல் விற்ற பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,850 ரூபாயும், மொத்தமா பாத்தீங்கன்னா 58,500 ரூபாய் வந்துச்சுங்க. ஸோ வரவு செலவையும் ஒன்னாக்கி நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத உள்ள லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27,770 ரூபாங்க. ஸோ நம்ம சாகுபடியில இவ்வளவு லாபம் கிடைச்சிச்சு. ஸோ நீங்க இந்த மாதிரியான வரவு செலவு கணக்கு நிறைய விவசாயிகள் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சுன்றதையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு மற்றும் வரவு கணக்கு விகிதம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ எந்த நெல் ரகம் நடவு செஞ்சா எவ்வளவு லாபம் கிடைக்கும்ன்றதையும் விவசாயிகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சோ அந்த மாதிரியான நெல் வகைகளை சாகுபடி செஞ்சு நல்ல லாபம் பெறுவாங்க. சோ நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம காவேரி 468 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா கீழே சாயாத ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தின் முழுமையான தகவல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னருக்கு இந்த பிக்சரை கிளிக் பண்ணி வீடியோ முழுமையா பாருங்க. ஃபார்மர் ஐடி கார்டு, அதாவது PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திற்கான இந்த அடையாள அட்டை இருந்தாதான் உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் ஆனது வந்து சேரும். ஸோ அதற்கான ஐடி உங்களுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படி வாங்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னருக்கு இந்த வீடியோ பாருங்க. நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் கீழே இருக்கிற பிக்சரை கிளிக் பண்ணி முழுமையா வீடியோ பாருங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கிராம விவசாயி பிளாக் யூடியூப் சேனல்ல ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.